கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் பார்வையில் இஜ்மா கியாஸ் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு காரியத்தை இஸ்லாமிய முத்திரை குத்தப்பட வேண்டுமானால் அந்த காரியம் திருக்குர்ஆனிலே இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் அதை இஸ்லாமிய காரியம் என்று சொல்ல முடியும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியத்தை இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த காரியத்தை பற்றி இஸ்லாம் என்று நமக்கு சொல்லித் தரவில்லையோ அது இஸ்லாமாக இருக்காது. இந்த பிரச்சாரத்தை நாம் 25 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் செய்து வருகிறோம். ஆனால் இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அப்பன்பாட்டன்மார்கள் செய்ததை நியாயப்படுத்துவதற்காக மார்க்க அறிஞர்கள் பலவிதமான சதி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சதி வலைகளில் ஒன்றுதான், குர்ஆன் மாத்திரம் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரம் மூல ஆதாரம் கிடையாது, மூணாவது இஜ்மா என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? ஒன்னு குர்ஆன், ரெண்டு சுன்னா. குர்ஆன் என்றால் அல்லாஹ்வுடைய வேதம், சுன்னா என்றால் நபி வழி. அப்ப குர்ஆன்ல இருக்க வேண்டும், சுன்னத்துல இருக்க வேண்டும். இந்த ரெண்டுல இல்லை என்று சொன்னால் அது மார்க்கம் கிடையாது அப்படின்னு நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். நாம் கூட இதை சுயமாக பிரச்சாரம் செய்யவில்லை. அப்படி குர்ஆனில் சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? கத்தம் ஓதுவார்கள், பாத்தியா ஓதுவார்கள், மூலுது ஓதுவார்கள், தாயத்து போடுவார்கள், சமாதிகளை வழிபடுவார்கள், ரஜபை மேராஜ் என்றும் பராத் என்றும் புதிய புதிய விசேஷங்களை அவர்களாக உருவாக்குவார்கள். இதுக்கெல்லாம் எங்க ஆதாரம்? குர்ஆன்ல இருக்குதா என்று நம்ம கேட்போம். நபிகள் நாயகம் சொன்னார்களான்னு கேட்போம், ஆதாரம் காட்ட இயலாது. அதுக்கு சொன்ன கவசம் தான் இது. குர்ஆன்ல இல்ல, சுன்னத்துல இல்ல, இஜ்மால இருக்குது, இல்லனா கியாஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இஜ்மால இருக்கு, கியாஸ்ல இருக்குன்னா எடுத்துக்காட்டுன்னு கேட்க முடியாதுல்ல. குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா எத்தனாவது சூரா, எத்தனாவது நம்பர்னு கேட்டுருவீங்க. ஹதீஸ்ல இருக்குன்னா அது புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா, இந்த நம்பர்னு கேட்டுருவீங்க. அப்ப தங்களுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம் இல்ல, மூணாவது ஆதாரம் இஜ்மா என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது, கியாஸ் ஒன்று ஆதாரம் இருக்கிறது, இப்படி சொல்லி தங்கள் செயலை நியாயப்படுத்துவார்கள். இதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, சலப சாலிஹீன்கள், அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் போன்ற நன்மக்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள், நன்மக்கள் இதனை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டு தாங்கள் செய்கிற செயலை நியாயப்படுத்துவார்கள். அதனால இந்த இஜ்மா கியாஸுக்கு நுழைவதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையான செய்தி என்று சொன்னால், இந்த மார்க்கம், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். இதுக்கு எஜமான் அல்லாஹ் தான். நம்ம ஏற்றுக்கிற இந்த இஸ்லாம் இருக்கு பாருங்களேன், இதுக்கு உரிமையானவன் யாரு? அல்லாஹ் தான் இதுக்கு எஜமான். எந்த ஒரு மனிதரும் இந்த இஸ்லாத்திற்கு எஜமான் கிடையாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எப்படி நம்முடைய வீடு நமக்கு சொந்தமானது என்று சொல்கிறோமோ,
நம்ம பெத்த பிள்ளை நமக்கு சொந்தம் என்று சொல்கிறோமோ, அல்லாஹ் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான்னு கேட்டா, இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறான். எனக்கு சொந்தமானது என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற ரைட் எனக்குத்தான் இருக்கிறது. என்ன செய்தால் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்று தீர்மானிக்கிற உரிமையை உங்கள்கிட்ட தரல, நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை தூதர் வழியாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒரு தூதரை நியமித்து நான் எதை எதெல்லாம் விரும்புறேன்னு அதை சொல்லி தருவேன். அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் அப்படின்னு சொல்றான். இதுல எந்த அளவுக்கு அல்லாஹ் கடுமையை காட்டுறான் என்று சொன்னால், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை நேரடியாகவே உணர்ந்தவர்கள். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதை நம்ம பார்க்கல, வழி வழியா சொல்வதை நம்புகிறோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் இருக்கார, அவர் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ஆற்றலை, வல்லமையை, குதிரத்தை அவர் காண்கிறார். அல்லாஹ்வோடு உரையாடுகிறார், அல்லாஹ்வோடு பேசுகிறார். ஆதமே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பு உடைய அந்த ஆதம் ஒரு தப்பு செய்த காரணத்தினால் இறைவனால் வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்படும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? அதான் முக்கியமான பாயிண்ட். வெளியேற்றும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க 2 பேரும் ஜோடியா இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு 2 பேரும் மசூரா பண்ணி ஏதோ செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பல. தொழுவணுங்கிறீங்களா, மசூரா பண்ணுங்க, 2 பேரும் ஆலோசனை பண்ணுங்க, செஞ்சுட்டு போங்க. நோன்பு வைக்கணுங்கிறீங்களா, என்னைக்கு வைக்கிறது, எப்படி வைக்கிறது, நீங்க ஆலோசனை பண்ணி நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் புள்ள குட்டிகளை பெத்தெடுப்பீங்க, எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். கொடுக்கிறதா இருந்தா இந்த அதிகாரத்தை அவருக்கு தான் கொடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த உலக மக்கள் அத்தனை பேரை விட அறிவாளி அவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அறிவுடைய ஒரு துகள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அவருக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் அவருக்கு கற்றுத்தந்ததாக அல்லாஹ் சொல்றான். அந்த மரபணு பண்ற வேலை தான் இப்ப நம்ம செய்யற கூத்துலாம். அவருக்கு அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்? எல்லா விதமான ஆற்றலையும் அறிவையும் வழங்கி எல்லா அறிவையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் அங்கோடி திணிக்கிறான். அவற்றை மலக்குகளோட போட்டி போட வைத்து அந்த மலக்கையும் அவர் ஜெயித்து அறிவுல மிகைத்த பிறகு மலக்குகளை அவருக்கு மரியாதையும் செய்ய சொல்றான் அல்லாஹ். அவ்வளவு அறிவும் சிந்தனையும் இறைவனால் எல்லா விதமான ஞானமும் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தும் கூட அவரை அனுப்பும் போது என்ன சொன்னா? ஓய், அறிவு இருக்குதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு வந்துறாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். எப்படி சொல்றான்? இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து நேர்வழி வரும், உங்க இஷ்டத்துக்கு நடக்க விட மாட்டேன், நீங்க போங்க. பின்னாடியே மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. நீங்க போயிட வேண்டியதான். மெசேஜ் எங்க இருந்து வரும்? இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் ஒருத்தன் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறானோ அவனுக்கு பயமில்லை, கவலைப்பட மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன விளங்குது? உலகமாக அறிவாளியாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இருந்தால் கூட அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அவருக்கு தர முடியாது. நான் தான் முடிவு பண்ணணும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு என்ன பிடிக்கும் என்று நான் முடிவு செய்வனே தவிர என்னால் படைக்கப்பட்டவர்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் விட்டுருவோங்க, அல்லாஹ் விட்டுருவோம். எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க முடிவு பண்ண இயலுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் முடிவு பண்ண இயலுமா? ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு என்னை கூப்பிடுவீங்க, அப்புறம் கரிச்சி பொரிச்சு என்னென்னமோ வச்சிருப்பீங்க. நான் உன்னையுமே தொட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்க புஷ்னு போயிடும். வழங்குதா? நீங்க என்னமோ அது மாதிரி ஆள் பிடிச்சி வச்சிருப்பீங்க, புறா கறி எனக்கு பிடிக்காது, ரசம் இருக்குதான்னு கேட்பேன். இப்படி தலையில கைய வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இவனை கூட்டு போய். அப்ப எனக்கு என்ன பிடிக்குது என்பதை உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு கண்டுபிடிக்க முடியல. புருஷனுக்கு எது பிடிக்கும் பொண்டாட்டி கண்டுபிடிக்க முடியல. சொன்னா தான் தெரியும். பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் புருஷனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்டாட்டி என்ன செய்வா? 4 தடவை வச்சு பாப்பா, இது பிடிக்காது அது பிடிக்காது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பா. அப்ப ஒரு மனிதனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை அவனோடு பழகுகிறவர்களுக்கே அறிந்து கொள்வது கஷ்டமா இருக்கும் பொழுது படைச்ச இறைவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அது எப்படி நீ சொல்லுவ? உன் பிள்ளைக்கு எது பிடிக்கும் உனக்கு தெரிய மாட்டேங்குது,
உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. படைச்ச